கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை ஏசாயா 65:19. அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை. ஐசாயா 65:19. And the sound of weeping and crying will be heard in it no more. அன்பான சகோதர சகோதரிகளே, அன்னாளுக்கு குழந்தை இல்லை. எனவே அவள் சகோதரியால் துக்கப்படுத்தப்படுவாள், அழுது கொண்டே காணப்படுவாள். பிறகு ஒரு நாள் தீர்மானம் செய்தாள். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போய் நான் அழுது ஜெபிப்பேன் என்று தீர்மானித்து கர்த்தருடைய ஆலயத்திற்கு கடந்து சென்றாள். முழந்தாள் படியிட்டு சத்தம் வெளிவராதபடி ஜெபித்தாள், பொருத்தனை பண்ணினாள், அழுதாள். இதனை அந்த ஆலயத்தின் ஆசாரியன் கண்டார். ஒருவேளை இந்த பெண் குடித்து வெறுத்திருக்கிறாளோ என்று நினைத்தார். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் என்று அந்த ஆசாரியனிடம் அன்னாள் கூறினாள். பிறகு அவள் துக்கமுகமாய் காணப்படவே இல்லை. கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார். ஏற்ற சமயத்திலே அவள் கேட்டதின்படியே ஆண் மகனை தந்து அவளை ஆசீர்வதித்தார். இன்று நாமும் மனிதர்களிடம் நம்முடைய கண்ணீரை கொட்ட வேண்டாம். நம்முடைய அன்புக்குரியவர்களிடம் நம்முடைய கண்ணீர் காணப்பட வேண்டாம். கர்த்தருடைய சமூகத்துக்கு ஓடுவோம், கண்ணீர் விட்டு கதறி ஜெபிப்போம். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்பார். நம்முடைய வீட்டிலே கூக்குரலின் சத்தமோ அழுகையின் சத்தமோ கேட்கப்படவே கூடாது. ஆம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய சமூகத்திற்கு நாம் ஓடுவோம். ஆமென். எங்கள் கண்ணீரை துடைக்கிறவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரமபிதாவே, தர்மையான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற ஆசிரியரோ பேராசிரியரோ தவறான பாதையிலே சென்று விடாதபடி பரிசுத்தமாய் தங்களை காத்துக்கொள்ள தேவனே கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உடைய கரத்திலே உயர்ந்த பதவியிலே காணப்படுகிற அந்த மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். குடும்பத்திலே உண்மை உள்ளவர்களாய், உத்தமமானவர்களாய், ஒழுக்கமானவர்களாய் அவர்கள் திகழ கிருபை செய்யும். ஒருவேளை பள்ளிக்கோ கல்லூரிக்கோ செல்கிற பொழுது, அங்கு கற்றுக் கொடுக்கிற பொழுது தவறான காரியங்களிலே ஈடுபட்டு உம்முடைய நாமம் தூஷிக்கப்பட காரணமாயிராதபடி பரிசுத்தமாய் தங்களை காத்துக்கொள்ள, ஆவி ஆத்மா சரீரத்தை காத்துக்கொள்ள நீர் கற்றுக் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே ஆசிரியர்களை, கல்லூரி பேராசிரியர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். உணர்வுள்ள இதயத்தை தாரும். என்னை காண்கிற கர்த்தர் ஒருவர் உண்டு என்ற தெய்வ பயத்தை தாரும். இயேசுவின் மூலமாய் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.